அங்கிள் தேடு. அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேடு அங்கிள். அது உன்னை கடிச்சிடலையம்மா? சந்து, சந்து, மூடின சிகரெட் பாக்ஸ்குள்ள எப்படி தேள் வந்துச்சு? என்னங்க நீங்க இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்க சிகரெட் பெட்டிக்குள்ள தேளை வச்சவங்க நாளைக்கு நிச்சயமா பாம்பை கூட வைப்பாங்க. இந்த பாக்ஸுக்குள்ள தேளை யார் வச்சாங்கன்றதுதான் கேள்வி. இல்ல சார், கண்டிப்பா இந்த வேலையை நான் பண்ணல சார். எனக்கு சின்ன புழு பூச்சியை பார்த்தாலே பயம். வேணா உங்க தங்கச்சியை கேட்டு பாருங்க. ஆமாண்ணா, இவர் எப்பயுமே இப்படிதான். ஒரு சின்ன புழு பூச்சை பார்த்தா கூட பயந்து நடுங்குவாரு. புழுவை பார்த்தால பாம்பு மாதிரி பயப்படுவாரு. அங்கிள், அந்த தேள் கொட்டிருந்தா நீங்க செத்திருப்பீங்கல்ல? அப்படி இல்லம்மா, தேள் கொட்டனால யாரும் சாக மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, அதோட விஷம் மட்டும் உடம்ப விட்டு சீக்கிரம் இறங்கவே இறங்காது. சார், அது நம்ம தோட்டத்துல பாம்பும் தேளுமா நிறைய இருக்கு சார். ஒருவேளை அங்கிருந்து வந்திருக்கலாம்ல. எப்படி எப்படி? அதுவும் மூடி வச்சிருந்த சிகரெட் பெட்டிக்குள்ள. அங்கிள், அங்கிள், நான் வேணா தோட்டத்துக்கு போய் இன்னைக்கு பூரா தேள் கூட விளையாட்டு வரேன். எனக்கு தேள்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கூட ஒன்னு எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, அங்க யாரையும் போக வேண்டாம்னு சொல்லிருக்கேன். அது ரொம்ப டேஞ்சரான இடம். இப்ப நடந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. உங்களை யாரோ கொல்ல பாத்திருக்காங்க. சீக்கிரம் இந்த விஷயத்தை கமிஷனர் கிட்ட சொல்றது நல்லது. என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? இந்த சின்ன பிரச்சனைக்கு கமிஷனர் வரைக்கும் போகணுமா என்ன? பப்ளிக் என்ன நினைப்பாங்க? கவர்னர் ஒரு தேளுக்கு பயந்துட்டாருனா? அப்படி இல்ல ஜெகன், என்னால தேளை காலங்கிழப்பட்டு ஒரு செகண்ட்ல சாகடிச்சிட முடியும். இப்போ அந்த தேளுக்கு நான் பயந்தேனா இல்ல பயப்படலையாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா அந்த தேளை யார் என்னோட பெட்டிக்குள்ள போடணும், எதுக்கு? கைய மேல தூக்கு. அசஞ்ச சுற்றுவ. என்னடா எங்க போயினுகிற? எனக்கு நேர் வழியில போய் தான் பழக்கம். குறுக்கு வழியில போக தெரியாது. இன்னைக்கு கொஞ்சம் சுத்திட்டு தான் போனோம் போல இருக்கு. உங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் வழியில போய்க்கிறேன். சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? யார் அனுப்புனது சொல்லு. சொல்டா, சொல்லு. ஒரு போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் பரத் கவர்னர் பங்களாக்கு போக கூடாது, தடுத்து நிறுத்துன்னு. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தீர்த்தலாம். ஜோசப், அங்கிள், அங்கிள், அந்த இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாரு? நான் அவரை பார்க்கணும். எப்போ வருவாரு? வந்துருவாருமா, வந்துருவாரு. வழியில டிராபிக்ல மாட்டி இருப்பாரு. எப்படி நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே, இல்லனா? வர்ற வழியில அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? சொன்ன மாதிரி ஆபத்து வந்துச்சு. ஆனா 100 அடியில தப்பிச்சிட்டேன். நீங்க
இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். ஐம் சாரி சார், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க நான் வரது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் வர்ற வழியில என்னை யாரோ 4 பேர் வழிமறிச்சு தாக்க பார்த்தாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. என்னது? இன்ஸ்பெக்டர், யார் தாக்குனது? இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க இங்க வரக்கூடாதுன்னு அவன் உங்களை தாக்கியிருக்கான்னு சொல்றீங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்னை தாக்க வந்தவங்கள ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டேன். அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி இந்த வேலையை செய்யறதுக்காக அவனுக்கு யாரோ நிறைய பணம் கொடுத்துருக்காங்களாம். யாரு பணம் கொடுத்து இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. அதோட உங்களை இங்க யாருக்கு பிடிக்காது? ஒருவேளை உங்களோட சிகார் பாக்ஸ்ல யார் தேள் போட்டாங்களோ அவங்களே கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். தேளா எங்க இருக்கு தேளு? எனக்கு இப்பவே அந்த தேளை காட்டுங்க. எனக்கு தேளுன்னா பயமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேள் கொட்டினா சாக மாட்டாங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க. இந்நேரம் அந்த தேள் மட்டும் அங்கிளை கொட்டிருந்தா அங்கிள் பைத்தியம் ஆயிருப்பாரு. இல்ல அங்கிள்? என்ன நீ பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்க? நீ ஒரு ரூமுக்கு போ. ஆ. ஆமாம் பரத், அவ பிறவிலேயே இந்த மாதிரி இல்லை. எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மனநல பாதிக்கப்பட்டது. அதனாலதான் அவ இந்த மாதிரி ஆயிட்டா. சார், நீங்க அவங்கள ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல, ஏன் சேர்க்கல? அவ மனநிலை பாதிக்கல இன்ஸ்பெக்டர். அவளோட குழந்தைத்தனம் இன்னும் அவளை விட்டு போகல. அவளோட குழந்தைத்தனம் தான் என்ன தேள்கடியில இருந்து காப்பாத்திருக்கு. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் பேப்பர் படிக்கும் போது எப்பவும் பார்க்காம தான் சிகரெட் பெட்டியை ஓபன் பண்ணுவேன். அன்னைக்கும் பார்க்காம சிகரெட் பெட்டிக்குள்ள நான் கையை விட்டுருந்தா நிச்சயமா அந்த தேளை நான் கொட்டிருக்கோம். இருக்கலாம் சார். ஆனா தேள் கடிச்சு யாரும் செத்து போக மாட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ தேளும் உங்க சிகார் பாக்ஸ்ல போட்டிருக்காங்கன்னா அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? அதை கண்டுபிடிக்கிறது உங்க வேலை. என்னால அதை கண்டுபிடிக்க முடியும்னா உங்களை நான் இங்க கூப்பிட்டு மாட்டேன். கரெக்ட் சார், வெரி வெரி கரெக்ட் சார். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது சைன் பண்ணி கொடுத்தீங்களா, இல்ல இனிமே ஏதாவது கொடுக்க போறதா இருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸா? ஏன் கேக்குறீங்க? காரணம் இருக்கு சார். ஏன்னா தேள் கொட்டிச்சுன்னா அந்த கை வீங்கிடும். ஒரு 10-15 நாளைக்கு அந்த கையால எதுவுமே பண்ண முடியாது. சோ உங்களால கையெழுத்தும் போட முடியாது. அதான் நீங்க சொல்றத பார்த்தா சார் எந்த ஃபைலையும் சைன் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பாக்ஸ்ல அந்த தேளை வச்சிருந்தாங்களா? ஒரு சந்தேகம் தான். இதை பாருங்க ஆபீசர், நான் தினமும் 100கணக்கான டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனுக்கு கிராண்ட்டுக்காக சைன் பண்ண வேண்டியிருந்தது. அதோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸ் ஒன்றுலையும் நான் சைன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதோட ஒரு ஃபாரின் கம்பெனி ஒன்றும் நம்ம கவர்மெண்ட் கொலாபரேஷனோட ஒரு பிளான்ட் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கான பர்மிஷன் லெட்டரையும் நான் சைன் பண்றதா இருந்துச்சு. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சார், அந்த உயிர்லயும் நீங்க சைன் பண்ண வேண்டியிருந்தது. உயிரா? ஆமா, நான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்படி கூட இருக்கலாம் சார். ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்றதை யாரோ விரும்பலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மிஸ்டர் பரத். நான் அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணலன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு சைன் பண்ணிட போறேன். சோ தேளை வச்சு உங்களை யாராவது மிரட்டலாம்னு நினைச்சிருக்கலாம். அதான். யாரு?
சார், ஐம் வெரி சாரி டு சே திஸ். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது கூட இந்த வேலையை பண்ணிருக்கலாம். சார், தப்பா நினைக்காதீங்க. இட்ஸ் மை டியூட்டி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க குடும்ப விஷயத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெல், சஞ்சீவ் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்படியும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எல்லாரும் இன்ட்ரோடியூஸும் பண்ணுவான். சஞ்சீவ். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ வெரி மச் சார். என்னால இத நம்பவே முடியல சார். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கவர்னருக்கு எதிரியா? நானும் இந்த குடும்பத்துல தான் இருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே கவர்னரோட தயவுல தான் இருக்கிறாங்க. ஷாலினி தேவி அவரோட ஒய்ஃப், அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. கவர்னர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாரு. சமுதாயத்துல மதிப்பும் கிடைச்சது. உண்மையிலேயே அவங்க இந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுந்தவங்களான்னு தெரியல. அடுத்தவரோட சகோதரி சுமித்ரா தேவி, அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் கவர்னரோட தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜெகத் நாராயணன் இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ரேஷ்மை பத்தி உங்களுக்கே தெரியும். அவதான் சட்டப்படி இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. அவளோட அப்பா அவளுக்கு கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த சொத்துக்கெல்லாம் கார்டியன் கவர்னர் தான். சஞ்சீவ் சார், நீங்க ரஷ்மியோட அம்மா அப்பா எப்படி செத்தாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரேஷ்மாவோட அம்மா அவ சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவ ஃபாதர் ஆக்சிடென்ட் செத்ததா சொல்றாங்க. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். என்னோட கதையும் ஏறக்குறைய லட்சுமியோட கதை மாதிரி தான். நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை கவனிச்சுக்கிட்டது கவர்னர் தான். நான் படிப்பை முடிச்சதும் வேற எங்கேயும் வேலைக்கு போகாம கவர்னர்கிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் சஞ்சீவ். கவர்னர் சார் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிருக்காரு தான். ஆனா அந்த உதவியை குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிற அவசியம் எதுவும் இல்லையே. என்ன சொல்றீங்க சஞ்சீவ் சார்? நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிகார் பாக்ஸுக்குள்ள தேட போட்டது கண்டிப்பா வெளியாளுங்க யாரும் இருக்க முடியாது. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். இந்த வேலைய ஒருவேளை ஜெகத் நாராயண் சார் செஞ்சிருக்கலாம், இல்லனா சுமித்ரா தேவி செஞ்சிருக்கலாம், இல்லனா ஷாலினி தேவி செஞ்சிருக்கலாம், நீங்க கூட செஞ்சிருக்கலாம், அப்படி இல்லனா செஞ்சிருக்கலாம். ரேஷ்மியா, நீங்க அந்த பைத்தியக்கார பொண்ணிய சந்தேகப்படுறீங்க? தேலே, தேலே, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தேலே, ஐயோ, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு? எங்க தேளு? இங்க தேளு எதையும் காணுமே. இங்கதான் இருந்தது, நான் பார்த்தேன், பெரிய தேளு. இந்த பைத்தியம் இப்படி பேசி பேசியே நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கிட போறா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் கத்துறீங்க? இந்த பொண்ணை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கன்னு நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? என் பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்களா? மறுபடியும் பழைய மாதிரியே இவ தேள் புறானத்தை ஆரம்பிச்சிட்டா. அங்கிள், அங்கிள், என் பெட்ல தேள் இருந்தது அங்கிள், என்ன காப்பாத்துங்க அங்கிள். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. தேள்னா இவங்க இப்படிதான் பயப்படுவாங்களா? இல்ல, நான் பயப்பட மாட்டேன். தேளை பார்த்து அடிச்சு கொன்னுடுவா இல்ல அங்கிள்? ஆமாம்மா, இவ தேளை கண்ணால பாக்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாத்துட்டான்னா மயக்கம் போட்டு விழுந்துருவா. பார்த்தாலே மயக்கம் வருதுன்னா இவங்க முன்னாடி தேள் உங்களை கொட்டியிருந்தனா இவங்க நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஜெகத். ஒருவேளை இவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம வசமா மாட்டிக்குவோம். நீ எதை நினைச்சும் பயப்படாத சுமித்ரா.
அந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நான் மொத்த கதையும் முடிச்சிடுறேன். ஜெகத் சார், இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் கவர்னர் சாரோட ஸ்டடி ரூமுக்கு எதுக்காக போயிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர். நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேனா, அப்போ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரோ திருட வந்திருப்பான்னு நினைச்சு நான் இங்க ஓடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. யூ ஆர் ரைட் ஜெகத் சார். நீங்க சொன்ன மாதிரி திருட இந்த இடத்துல தான் இருக்கான். புரியலையே. சொல்ற அதுக்கு முன்னாடி ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்களே, என்னது? இல்ல, நான் ஒன்றும் மறைக்கலையே. எனக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இல்ல சார், என் கையில ஒண்ணும் இல்ல. நீங்க ஆஹா, கவர்னர் சாரோட ரப்பர் ஸ்டாம்ப், அவரோட இங்க் பேட் அண்ட் கவர்னர் சாரோட லெட்டர். வெரி குட். இதான் விஷயமா? கவர்னர் சாரோட ரப்பர் ஸ்டாம்பை லெட்டர் எட்டி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஜெகத் சார்? அது இதை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்கன்னு கேட்டேன். அது வந்து மரியாதை உண்மையா சொல்ல போறீங்க இல்லையா? இது எதிர்பாராம என் கைக்கு வந்துச்சு இன்ஸ்பெக்டர். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் ஸ்டடி ரூம் பக்கமா போயிட்டு இருந்தேன். வழியில நீங்க நிக்கிறீங்க. சார் ராஷ்மி மேடம், ராஷ்மி மேடத்துக்கு என்னாச்சு சார்? அவங்க இப்பதான் புதர் பக்கமா போயிட்டு இருக்காங்க சார். ஓ மை காட். Oh my God. ஓ மை காட், இவளுக்கு என்னாச்சு? தெரியல, மயக்கத்துல இருக்காங்க. அது சரி, எதுக்கு புதர் சைடு போனாங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. நானும் சந்து கிட்ட எத்தனையோ தடவை ரூமோட வெளிப்பக்க கதவை பூட்டிடுன்னு சொன்னேன். செத்துக்கிட்டு போயிட்டேன்னா பழி நம்ம மேல வந்து விழும். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பயமா இருக்கு. அவர் இப்ப ரூம்ல இல்ல. யாரு? ராய் சார். அண்ணே, அவர் ரூம்ல இல்லைன்னா ஸ்டடி ரூம்ல இருப்பாரு. அவர் அங்கேயும் இல்ல, என் பக்கத்துல தான் படுத்திருந்தாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துல இல்ல. ஸ்டடி ரூமுக்கும் போய் பார்த்தேன், அவர் அங்கேயும் இல்ல. ஓ மை காட். சார், நாங்க இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் சார். ஆனா கவர்னர் சாரை எங்கேயுமே காணோம். சார், செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டதுக்கு அவர் வெளியில போனதை யாருமே பார்க்கலங்கிறாங்க. அப்படின்னா எங்க போயிருப்பாரு? கரெக்ட். சிவச்சா, ஒருவேளை கவர்னர் சார் அந்த புதர் பக்கம் போயிருந்தா? சார், ரேஷ்மா மேடம்க்கு நினைவு வந்துருச்சு. அவங்க பைத்தியம் மாதிரி என்னென்னவோ புலம்பிக்கிட்டே இருக்காங்க சார். என்ன புலம்புறாங்க? அது என்னன்னு எனக்கு புரியல சார். சிவச்சோ, நீ உங்களை கூட்டிட்டு புதர் சைடு போய் பாரு. ஓகே, நான் மேல போய் ரஷ்மி பார்க்க. ஓகே சார். தேளு, இங்க நிறைய தேள் இருக்கு. அங்கிள், இந்த தேளெல்லாம் நீங்க சாப்பிட்டுடுங்க, இல்லன்னா அது உங்களை சாப்பிட்டுடும். ஜெகத் சார், முதல்ல அவ வாய கொஞ்சம் அடைங்க. இவ எப்படியே உளறிட்டு இருந்தா என் தலைய வெடிச்சிரும்.
அப்புறம் நம்ம எல்லாரும் பைத்தியம் ஆயிடுவோம். நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நீங்க தான் பைத்தியம். எங்க அம்மா எப்படி செத்தாங்களோ அப்படியே நீங்களும் செத்துடுவீங்க. ரஷ்மி, ரஷ்மி, சொன்னக்கடை எங்க போற? ஓடாத, சொன்னக்கடை ஓடாத. காப்பாத்துங்க, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். என்னை இவங்க கொன்னுடுவாங்க. ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரஷ்மி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஐ கேரண்டி. இல்ல இன்ஸ்பெக்டர், அங்கிளை இவங்க கொன்னுட்டாங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். யாரு? தேளுங்க, தேளுங்க அங்கிளை கொலை பண்ணிடுச்சு. இன்ஸ்பெக்டர், செத்ததுக்கு அப்புறம் யாரும் பேச மாட்டாங்கல்ல, அங்கிளும் அப்படித்தான். அங்க அவர் போனதை நான் பார்த்தேன். பணமா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு ஒரு லூசு. இது பேச்சு போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. நான் பைத்தியம் இல்ல, அங்கிள் போனதை நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், அங்கிள் செத்து போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர், செத்ததுக்கு அப்புறம் யாரும் உயிரோட வர மாட்டாங்கல்ல, அங்கிள் செத்து போய் திரும்பி உயிர் வந்துடுச்சு. உயிர் வந்துடுச்சா? உங்க அங்கிள் இப்போ எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? காணாம போயிட்டாரு. முதல்ல செத்ததுக்கு அப்புறமா காணாம போயிட்டாரு, உயிர் வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் அவளை பேச விட்டு வேடிக்கை பாப்பீங்க? முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற வழியை பாருங்க. ஒரு நிமிஷம். டோன்ட் பேனிக். ஒருவேளை இவங்க சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அங்கிள் செத்துட்டாருங்கிறீங்களா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்படி நடக்க சான்ஸே இல்ல. இருக்கலாம். யாரோட சாவை பத்தி எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்கீங்க? அங்கிள், அங்கிள் உங்களுக்கு உயிர் வந்துடுச்சா? நாளைக்கு மறுபடியும் நீங்க சாக மாட்டீங்களே? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நான் உன்னை விட்டுட்டு போவேனா என்ன? ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க செல்ல பொண்ணு நீங்க உயிரோட இருக்கிறப்பவே என்ன விதவையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க சார்? எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. அதான் பீச்ல கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன். சார், செக்யூரிட்டி கூட இல்லாம ஏதோ ஒரு நினைப்புல கிளம்பிட்டேன். நான் வீட்டுல சொல்லாம போனது இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்போ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், ஆக்சுவலா இந்த பிரச்சனை எல்லாமே ரேஷ்மியால தான் வந்துச்சு. இவங்க புதர்ல மயக்கமா இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அதோட இவங்களுக்கு திரும்பவும் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்ததா சொன்னாங்க. இல்லையா ரஷ்மி? இல்ல, நாங்க அங்கிளை பார்க்கவே இல்ல. அங்க அங்கிளோட பணத்தை மட்டும்தான் பார்த்தேன். அது இல்லாம அங்க நிறைய தேளு பார்த்தேன். இவ தூக்கத்திலேயே நடந்து போய் நிறைய தேளுங்களை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட காட்டினாதான் இவ சீக்கிரம் குணமாவா போல இருக்கு. ஹலோ டாக்டர் சார், என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சார். உங்க நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுந்து உட்காந்துட்டு தேளுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க சார். டாக்டர், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பயம். இப்படி தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். தேங்க்யூ டாக்டர் சார், தேங்க்யூ. சார், டாக்டர் என்ன சொல்றாரு? பிரம்ம பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கலாம். பயந்துகிட்டே இருந்தா மனநிலை பாதிக்கப்படும். ஏற்கனவே தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கு, இப்போ இது வேற. மனநிலை பாதிக்கப்பட்டா கொலை கூட செய்வானா? சார், என்ன கேட்டா ரேஷ்மியை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் நல்லது. ஏன்னா அங்கதான் அவளுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எஸ் சஞ்சீவ், நீ சொல்றது கூட கரெக்ட் தான். இந்த வீட்டுல
இருக்கிறவங்க எல்லாருமே அதைத்தான் செய்யணும்னு விரும்புறாங்க. வேற வழியும் இல்லை. ஐ எம் சாரி சார், எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. ஆக்சுவலி அவங்க மனநிலை சரியா தான் இருக்கு. பயந்தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ரஷ்மியோட பயத்தை போக்குறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆனா இந்த வீட்டுல அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவங்க பயத்தோட ஆணிவே இந்த வீட்டுல தான் ஆரம்பம். சார், கவர்னர் ஹவுஸோட காம்பவுண்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பங்களாவா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சிவசம் இந்த வீட்டை பிரிட்டிஷ் காலத்துல கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாவே கட்டியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து யாரும் தங்க முடியாது. சார், இந்த இடத்துல நீங்க அப்படி என்ன தேடுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆதாரம். நான் இப்போ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாகணும் ஸ்ரீவத் சார். ராஷ்மி உண்மையிலேயே தேட பார்த்து தான் பயந்தாங்களா இல்ல வேற எதையாவது ஸ்ரீவத்சோ, நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்கிறேன். சார், சார் எங்க இருக்கீங்க? Oh my God. Oh my God. இந்த பங்களாக்குள்ள வெல்கம் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட் ஈவினிங் சார். உட்காருங்க. மிஸ்டர் கவர்னர், என்னால நம்பவே முடியல நீங்க எங்க ப்ரொபோசல இவ்வளவு சீக்கிரம் அக்ரி பண்ணுவீங்கன்னு. எனக்கு உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உங்களுக்கு நிலத்தை ஒதுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசுனதுக்கு இதால மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்க ஓகே ஓகே, பழசெல்லாம் மறந்துடுங்க.
கவர்னர் இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ப்ராஜெக்டால உங்களுக்கும் லாபம் வரும், எங்களுக்கும் லாபம் வரும். ஆமா சார். பேப்பர் சரிங்க. சார் சார் இங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, உங்க வேலையை நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு தெரியல. எஸ், என் வேலையை முடிச்சிட்டீங்க, உங்க வேலையை நான் முடிச்சிடறேன். இதுக்கு மேல எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் மூமெண்ட் மிஸ்டர் நிக்கோலகோவா. அதுல போட்டிருக்கிற கையெழுத்து ஒரிஜினலா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஆனா குவைட் ஷூர் அந்த கையெழுத்து ஒரிஜினல் கையெழுத்து இல்ல. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா? நான் எப்படி இன்ஸ்பெக்டர் டூப்ளிகேட் கையெழுத்து போட முடியும்? ஐம் சாரி சார், இது நீங்க போட்ட கையெழுத்தா வேணா இருக்கலாம், ஆனா கவர்னர் சாரோடது இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொபோசலுக்கெல்லாம் நிச்சயம் கவர்னர் சார் கையெழுத்து போடவே மாட்டாரு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இது கவர்மெண்ட் விஷயம். இதுல நீங்க தேவையில்லாம சம்பந்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவர்னரே இதுல கழுத்து போட தயாரா இருக்கிறாரு. இதுல தயாரா இல்ல, தயாரா ஆக்கியிருக்காங்க. தயாராக்கப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு இதனால தான் டைம் தேவைப்பட்டிருக்கு. இவருடைய சிகார் பாக்ஸ்ல தேள பிளான் பண்ணதுக்கு ஒருவேளை இது கூட காரணமா இருந்திருக்கும். ஆபீசர், நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சீங்க? என் பிஏ தான் எந்த இடத்துல சைன் பண்ணான்னு எனக்கு சொல்லி கொடுக்கறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவர்னர் பிரதாப் ராய்க்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா? கவர்னர் பிரதாப் ராய். ஒருவேளை நீங்க உண்மையான பிரதாப் ராயா இருந்தா வேற யாரோ ஒருத்தர் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல சைன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கையெழுத்தும் ஒரிஜினல் இல்ல, இப்ப கவர்னரா நிக்கிற நீங்களும் ஒரிஜினல் இல்ல. வாட்? ஆபீசர், நீங்க தேவையில்லாம மலையோட மோதிக்கிட்டு இருக்கீங்க. இவர் உண்மையான கவர்னர் பிரதாப் ராய் இல்லைன்னா அந்த உண்மையான பிரதாப் ராய் யாரு? நான் தான். கவர்னர் பிரதாப் ராய் நான் தான். ஹாய், ரெண்டு அங்கிள் வந்துட்டாங்க. இல்லம்மா, நான் தான் உண்மையான அங்கிள். இவன் யாரோ டூப்ளிகேட். என் இடத்த பிடிக்கணும்னு பாக்குறான். நீ இவனை நம்பாத. என்ன நடக்குது இங்க? யார் இது? இவர்தான் கவர்னர் சார். நேத்து ராத்திரி இவரை மயக்கமான நிலைமையில கீழே கடத்திருக்காங்க. அப்படி கடத்திட்டு போனதை மிஸ் ராஷ்மி தேவி பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்ததை நீங்க செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் இவரை பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ராஷ்மியோட குழந்தைத்தனமான பேச்ச நீங்க எல்லாரும் பைத்தியக்காரத்தனம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க எதை வச்சு சொல்றீங்க இவர்தான் உண்மையான பிரதாப் ராய்னு?
ஒருவேளை அந்த பிரதாப் ராய் இவரா கூட இருக்கலாம்ல. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த மோதிரம் இந்த மோதிரம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது அண்ணனோட மோதிரம் தான். அவர் எப்பவுமே இதை கையில போட்டுட்டு இருப்பாரு. இது என்னோட மோதிரம் தான். எங்கேயாவது தவறி விழுந்திருக்கும். இது கீழே பங்களால கிடைச்சது. நேற்று ராத்திரி நீங்க அந்த பங்களாக்கு போயிருந்தீங்களா? ஒருவேளை வேற யாராவது அந்த மோதிரத்தை வேணும்னு அங்க போட்டு வந்திருக்கலாம்ல. சரி, நான் உங்க வழிக்கே வரேன். ஒருத்தர் தொடர்ந்து தன் கை விரல்ல மோதிரம் போட்டுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த விரல்ல மோதிரத்தோட அடையாளம் இருக்கும். கரெக்டா? இது உங்க மோதிரமா இருந்தா கண்டிப்பா உங்க கையிலயும் அந்த மோதிரத்தோட அடையாளம் இருக்கும். இங்க காட்டுங்க. இதோ இருக்கு அந்த அடையாளம். இந்த அடையாளத்தை நான் அவர் கையில பாத்திருக்கேன். உங்க கையில அடையாளம் இல்ல. பாத்தீங்களா மிஸ்டர் சஞ்சய், ஒரிஜினல் என்னைக்குமே ஒரிஜினல் தான். டூப்ளிகேட்டை என்னைக்கும் ஒரிஜினல் ஆக்கவே முடியாது. மிஸ்டர் சஞ்சீவ், நீ என்கிட்டயே ஃப்ராட் பண்றியா? என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? $2 மில்லியன் டூப்ளிகேட் கையெழுத்த போடுற? டூப்ளிகேட் கையெழுத்து மட்டும் இல்ல, இந்த வேலைக்காக இவரு டூப்ளிகேட் கவர்னரையே ரெடி பண்ணிட்டாரு. வாங்க. கீழ இருக்கிற பாழடைஞ்ச பங்களால இதுக்காகவே நீ ஒரு பெரிய லேபர் ரெடி பண்ணி வச்சிருக்க. கவர்னருடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளை தேடி இருக்க. அப்படி ஒரு ஆள் கிடைச்சதும் அந்த ஆளோட ஃபேஸ கவர்னருடைய ஃபேஸ் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க. ஆனா quite sure இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான கவர்னரை கொலை செஞ்சுட்டு அதுக்கு பதிலா ஓட கவர்னரா நடிக்க வச்சிருந்திருப்ப. சஞ்சீவ், உனக்கு இது கேவலமா இல்ல? எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லு. எவ்வளவு மோசமானவனி! கவர்னர் சார் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. உன்னை இத்தனை வருஷமா வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு பெரிய டாக்டர் ஆக்கியிருக்காரு. அவருக்கே நம்பிக்கை துரோகமா? உன்னை நினைச்சாலே வெக்கமா இருக்கு. கேவலம் பணத்துக்காக இப்படி செஞ்சிருக்கியே. உனக்காக அவர் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாரு. உனக்கு வேணும்னு அவர்கிட்ட கேட்டிருந்தா பணம் கொடுத்திருப்பார்ல. எனக்கு பணம் தேவையில்லை. எனக்கு பிச்சை போட வேண்டாம். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க கவர்னர் சார். இதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சஞ்சீவ், சொல்றேன்ல, நீ வாயை மூடிக்கிட்டு. நான் வாயை மூட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க போறேன். நான் உங்களோட பிஏ இல்ல, உங்க சொந்த பையன். உங்களுக்கு முறத்தவரி பிறந்தவன். நீங்க எனக்கு தயவு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்னோட உரிமை கிடைச்சாகணும். சஞ்சீவ், நான் உனக்கு எப்பவும் எந்த ஒரு விஷயத்திலையும் இதுவரைக்கும் குறை வச்சதே இல்லையே. ஆனா இந்த சமூகத்துக்கு முன்னாடி உங்க வாரிசு நீங்க ஒத்துக்கவே இல்லையே. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை உங்ககிட்ட இருந்து என்னால வாங்க முடியல. அதனாலதான் இந்த முறையை நான் கையாண்டேன். எனக்கு இந்த வழியை தவிர வேற என்ன வழி இருக்கு?
நம்ம உரிமை நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான். ஆனா அதுக்காக தப்பான வழியில போக கூடாது. 2 தப்பான விஷயங்களை செஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை சரியாக்க முடியவே முடியாது. 2 wrongs do not make 1 right. Understand? மிஸ்டர் சஞ்சய், நான் உங்களை கவர்னர் பிரதாப் ராயை கடத்தினதுக்காகவும் அவரை அடைச்சு வச்சு துன்புறுத்தினதுக்காகவும் இப்ப அரெஸ்ட் பண்றேன்.